லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டாலும் கூட்டணியை இறுதி செய்வதற்கு முன் இரு கட்சிகளின் குழுவினர் பேசும்போது தேர்தல் நிதி தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இது காங்கிரசின் தொகுதி பங்கீட்டு குழுவினரை அதிர்ச்சி அடைய வைத்ததாக அக்கட்சி வட்டாரங்களில் பரபரப்பாக பேசுகின்றனர். இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: காங்கிரஸ் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தொகுதி பங்கீடு வாயிலாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்றாலும் அக்கட்சியின் தரப்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களுக்கு தேவையான தேர்தல் செலவுகளை திமுக செய்வது வாடிக்கை. ஒரு காலத்தில் லட்சங்களில் செலவு செய்து வந்தவர்கள் கடந்த சில தேர்தல்களாக கோடிகளிலும் செலவு செய்கின்றனர். அந்த வகையில் வரும் சட்டசபை தேர்தலுக்கும் தங்கள் வேட்பாளர்களுக்காக திமுகவே செலவு செய்யும் என காங்கிரசார் நம்பிக்கையுடன் உள்ளனர். ஆனால் கடைசி நேரத்தில் தொகுதி எண்ணிக்கையில் காங்கிரஸ் காட்டிய கரார் திமுகவினருக்கு பிடிக்கவில்லை. அதனால் கடந்த தேர்தல்களைப் போல இம்முறை திமுக தாராளமாக பணத்தை செலவு செய்யுமா என தெரியவில்லை. காங்கிரஸ் தரப்பிலான தேர்தல் குழுவினரிடம் பேசும்போது திமுக தரப்பில் கடந்த தேர்தலைப் போல நிறைய செலவு செய்ய முடியாது, தொகுதி பங்கீடு ஓரளவுக்குத்தான் செய்ய முடியும். அதனால் காங்கிரஸ் தரப்பில் பசை உள்ளோரை தேர்வு செய்து வேட்பாளர்களாக நிறுத்துங்கள் என முதல்வர் ஸ்டாலின் சொல்லியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சு நடக்கும்போது ஏற்பட்ட கசப்புக்கும் இரு கட்சிகளுக்குமான உறவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்காக இம்முறை காங்கிரஸ் வேட்பாளருக்கு நிதியை குறைப்போம் என சொல்லக்கூடாது. தற்போது காங்கிரஸ் தரப்பில் தமிழகத்தில் எம்எல்ஏக்களாக இருப்போரில் பெரும்பாலானோருக்கு சீட் வழங்கப்படும். செலவாகும் தொகையில் 20% அளவுக்கே அவர்களால் ஈடு செய்ய முடியும். மற்றதை வழக்கம் போல திமுகவே செய்ய வேண்டும் என சொல்லியிருக்கிறார். இதை கேட்டதும் முதல்வர் ஸ்டாலின் செலவு தொகையை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆனால் தொகுதியில் செல்வாக்குள்ள வெற்றி பெறக்கூடிய கட்சிக்காரர்களை மட்டும் வேட்பாளராக்குங்கள். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற்றாக வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றியை தொடக்கூடியவர்களை வேட்பாளர்களாக்காமல் பலவீனமானவர்களை நிறுத்தினால் ஏற்படும் ஒவ்வொரு தோல்வியும் எதிர்க்கட்சியினருக்கு பலத்தை கூட்டிவிடும். அதனால் தகுதியானவர்களை வேட்பாளர்களாக அறிவியுங்கள் என கூறியுள்ளார். இதை கட்சி மேலிடத்தில் தெரிவிப்பதாக கிரீஷ் சோடங்கர் சொல்லி இருக்கிறார் என அக்கட்சி வட்டாரங்கள் கூறின.